இந்த வாண்டு யாருன்னே தெரியலையே. உண்மைய சொல்லு, நான் கீழே மத்தவங்கள போல இவனும் பயந்துட்டான். பேர் தெரியாதவங்க கூட நீங்க சண்டை போடக்கூடாது. எங்க எலிட் நிஞ்சா ட்ரெய்னர், நான் என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காக தான். அதுக்கு முதல்ல நீங்க எப்பவும் நான் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். ஸ்கேட்ரான்னு சொன்னேன். அதாவது தலைவரே, இப்ப நீங்க சக்கரான்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி கேட்காத. உண்மையான நிஞ்சா ஸ்கேட்ரான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புறானே. அங்க சாகுரா அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. அப்படின்னா இந்த ஹெட்பேண்ட் எனக்கு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் சாகுரா, எப்படி இருக்க? நாருட்டோ, எதுக்காக இப்ப சாசுகேவை பார்த்து நீ முன்னாடியே போறாங்க? எப்ப பார்த்தாலும் சாஸ்கே சாஸ்கேன்னு. அப்படி என்ன திறமை தான் இவன் கிட்ட இருக்கு? சாரி, தெரியாம கைப்பற்றுச்சு. இங்க என்ன நடக்குது? நான் பாக்குறது கனவா? Uzumaki, Sakura Aruno, கதை முடிஞ்சு. Sasuke Uchiha. கதை முடிஞ்சது. இதுதான் நிஞ்சாவா என்னோட முதல் வெற்றி. சாகுராவும் நானும் ஒரே டீம்ல இருக்கோம்னு நினைச்சா சாஸ்கேவும் எங்க டீமுக்கே வந்துட்டான். இது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. வந்தா சும்மா விட மாட்டேன். சர்ப்ரைஸ்! இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கேன். ஆனா இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இத நான் எப்படி எடுத்துக்கிறது? எல்லார பத்தி எனக்கு வந்திருக்க புரிதல், நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னா, அது எனக்கு பிடிச்ச ஆள் யாருன்னா, என்னோட பழக்கங்க கனவுகள் என்னன்னா, உனக்கு பிடிக்காதது என்ன? நீ தப்பிக்க முடியாம ரகசிய பிங்கர் ஜூட்சு. 1000 வருஷத்துக்கான அழிவு இது. என்ன மச்சான் அடுத்த பாதியில விட்டு போறீங்க? காயட்றானா கல்ல விட்டு அடிக்கிற. ஆனா அதுக்கு நான் என்னதான் பண்றது? பிடிச்ச வலையில நான் எங்கேயும் மாட்டவே கூடாது. நீ ஃபெயில் ஆயிட்ட. ககாஷி சென்சையோட கடைசி முடிவு. அடடா, யாராவது இருக்கீங்களா? நான் எதையும் ஃபீல் பண்ணாது. என்னது? என்ன காப்பாத்து. கொஞ்சம் எல்லை மீறி சோதிச்சுட்டேன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்படி எல்லாம் செஞ்சாதான் அவங்களாலையும் கத்துக்க முடியும். நான் சாகுரா அப்புறம் நருட்டோ மாதிரி கிடையாது. வெல்ல நீ எடுத்ததுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் சொல்லு. நார்மல் அட்டாக்க பயன்படுத்துறதுனால என்ன ட்ராப் ஆகும்? உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. கீழே இருக்கிறதெல்லாம் என்னது? அது என்னது எனக்கு தெரியும். அதெல்லாமே லஞ்ச் பாக்ஸ். நான் எங்களுக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் சாப்பிட்டா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பயிற்சியோட முடிவு என்னன்னா, அகாடமிக்கு திரும்பவும் அனுப்ப வேணான்ற முடிவை நான் எடுத்திருக்கேன். நான் பாஸ் பண்ணிட்டேனா? எனக்கு தெரிஞ்சு நான் மயக்கம் போட்டு விழுந்தா அவ்வளவுதான். நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா நாங்க 3 பேருமே இன்னைக்கு பாஸ் ஆயிட்டோம். உங்க 3 பேரையும் இந்த ப்ரோக்ராம்ல டிராப் பண்றேன். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வாரம் நருட்டோவுக்கு இதெல்லாம் ஜுஜுபியான விஷயம். இத சாப்பிடு. இல்ல சாஸ்கே, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க இல்ல, ஒன்னா செயல்பட்டா மட்டும் தான் இதுல ஜெயிக்க. மசில இருந்தானா அவனால சிறப்பா செயல்படும். எல்லாரையும் பாதிக்கும். அதனால நமக்கும் தான் பிரச்சனை. சாகுரா,
பேசாம சாப்பிடல நான் எப்படி சாப்பிடுறது? தம்பி, நீதான் எனக்கு ஊட்டி விடணும். செய்ய சொல்லாத. புரியுது, என்ன ஊட்டி விட சொல்லாத. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க. எஸ், நான் சாதிச்சுட்டேன். என்னாலயே நம்ப முடியல. நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்படிதான் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். கடைசியில எல்லாருமே என்னை விட்டுட்டு ஜாலியா போறாங்களே. 5 meters. தயாரா இருக்கேன். நானும் தான். சரி, நான் புடிச்சிட்டேன். அதுல ரிப்பன் இருக்கான்னு பாரு. நாம புடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. நல்ல மிஷன் கிடைக்கலையா? சுத்தமா பிடிக்காது. மிஷன் கடல் அலைகளை நோக்கி போக போறோம். அவரோட மனைவிக்கு ஷாப்பிங் பண்ண உருளைக்கிழங்க தோண்டி எடுக்கணும். முடியாது. எனக்கு ஒரு உண்மையான மிஷனுக்கு திறமைக்கு சவால் கொடுக்கிற மாதிரி ஒரு மிஷனை கொடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு போய் பாத்துக்கிறதெல்லாம் மிஷனா. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சொன்னா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா? யார பார்த்து சின்ன பையன் முட்டாள்னு சொன்ன? டிராவல்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இந்த பொடி பையனை நம்பியா என் போகணும்? கூட இருக்கு. நான் ஒரு ஜோனின், அதனால இந்த பொடி பையனை நம்பி நான் வரணுமா? இந்த பொடி பையனை நம்பி நான் இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் மறுபோகி வாயா. வீணா என் வழியில குறுக்க வராதா? முடியாது. ஏன் பொண்ணு இந்த காயத்து மேல நான் உறுதிமொழி எடுக்கிறேன். இந்த மிஷனை வெற்றிகரமா முடிக்க இதை கூட பாதுகாக்கிறேன். நருட்டோ, நீ விஷத்தை எடுத்த விதம் நல்லதான் இருந்தது. உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் போனா நீ இறந்துருவ. அடிப்பட்ட இடத்துக்கு நீ சீக்கிரமா மருந்து போறதா? என் கனவு நிறைவாகாம என்னுடைய உயிர் போறதுல எனக்கு விருப்பமே இல்ல. சரிதான், ஆனா இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கணும். ரகசிய பாஸ்வேர்டு. 3 பேருக்கு மட்டும் தான் தெரியாத. யாரையும் நம்ம கூட கவனமா கேளுங்க. ஏன்னா நான் இதை ஒரு தடவை தான் சொல்வேன். சின்னதா ஏதாவது இருக்குமா? உனக்கு என்ன பிரச்சனை? மண்டலை எனக்கும் ஞாபகம் இருக்கு. நான் ஒரு வார்த்தையா இருக்கும்னு நினைச்சேன். அவசரமா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப தாக்குறது யாரு? நீ அங்கேயே நில்ல. என் கேள்விக்கான பதில சொல்லு. நேரத்துல நம்ம தாக்கணும், பயன்படுத்திக்கணும். சரியா சொல்லிட்டேன். எங்க பாஸ்வேர்டு அதுக்குள்ள என்னாச்சு சாஸ்கே? இப்ப எதுக்காக அவன பாஸ்வேர்டு வார்த்தைக்கு வார்த்தை சரியா சொன்னா? ஆனா அதுதான் பிரச்சனை. ரூட்டோவுக்கு அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கும். நீ ஒரு வார்த்தை கூட மாறாம சொல்வானா? 1000 வருஷம் ரூட்டோவால இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது. பாடம் எடுத்தாலும் அவன் மண்டைக்கு இதெல்லாம் ஏறாது. தலைவரே நாருட்டோ, நான் உங்களுக்கு சேலஞ்ச் விடுறேன். உன் கூட விளையாடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே. ஒரு புது சுற்று உருவாக்கி இருக்கேனே. புரியவே மாட்டேங்குது. இப்போ நீ எதுக்கு என் கூட வந்துகிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீ சொன்னா நான் கேட்கணுமா? இங்க என்ன நடக்குது? நாருட்டோ பராஜ் சாதிச்சிட்டோம். என்னங்கறத தேடி ஆகணும். அத கண்டுபிடிச்சாதான். முதல்ல நான் என்ன சொன்னேன்னு திரும்ப சொல்லு. சாக்குரா, மூக்கு வலிக்குது. எடு, எனக்கு வலிக்குது. நான் இல்லாம போங்களேன். சரி, பண்ண போறேன். அதெல்லாம் நல்லா இருக்காது. முன்னாடி போச்சலும் உனக்கே புரியும். திடீர்னு தனியா போறான். எங்க போயிட்டு இருக்க? டேய் நருட்டோ, நீயா? இப்ப நீ மோதிரி கொட்ட மாதிரி தனியா நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. என்னது இது? பின்னாடி இருக்காங்க. அட, கதை முடிஞ்சது. வார்த்தைய ஜாக்கிரதையா விடணும். இல்லாட்டி இப்படிதான் மண்ண கவன ரெயின் வில்லேஜஸ் சேர்ந்த நிஞ்சா தானே நீ? ஆமா, இப்ப நீ எங்களை போர்த்தோக்காக உடைய லெகசியை தேடி தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு? இப்ப அவங்க கிட்ட கேட்டானா? நல்லா தம்பி, இத பாரு. இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சிக்குன அவனை சதைச்சு பிரச்சனையை வெத்தலை பார்க்க வச்சு வரவேற்க உன்னால மட்டும்தான் முடியும். அதுவா இப்ப பஞ்சாயத்தை முடிச்சுட்டு இப்போ டைம் இல்ல. வாங்க நம்ம சீக்கிரம். ஐயோ, சரியான முந்திரி கொட்டை. அதிக பிரசங்கி. யாரு கேட்டாங்க? போன திரும்ப வா. ஹேய், இங்க ஒரு நேரம் வாங்க. நான் பாத்துக்கிறேன். ஓ மூளை என்ன முதுகு என்ன திட்ற? இந்த ஸ்க்ரால்ல என்ன போட்டுருக்கோம் அத பண்ணா? இங்க பாரு நருட்டோ, இப்ப நீ குதிச்ச பொளந்து கொடுக்குன்னு போட்டுருக்கு. அதேதான். விடாமுயற்சி என் ரத்தத்துல ஊர்ன விஷயமாச்சே. இப்பதானே சொன்னோம். அதுல என்ன எழுதி இருக்கோ அததானே நானும் பண்றேன். அவனே உன்னா ஏய் குச்சி முடி மாட்டியா? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா? நீரோட்டம் என்ன கொஞ்சம் வேகமா இருக்கிற மாதிரி. தான் காரணமோ? எது? போய் மோதத போறோம். உன் வாயில நல்ல வார்த்தையை எல்லாரும் இந்த பக்கம் வாட்டர்ஃபாலுக்கு கீழே இதவரை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு வேளை நம்ம லெஃப்ட் சைடுல நம்ம ஜோடி முடிஞ்சிருக்கோம். இவங்க நம்மள பத்தி பேசல. நீ டென்ஷன் ஆகாத. இருக்கீங்க. போலீஸ் ஸ்க்ரோலா? ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணும்.
ஆமா அது என்ன வழி? அது தெரிஞ்சா சொல்ல மாட்டோம். அறிவு கெட்டவனே. நிறுத்துங்க. ஒரு வாட்டி தான் சொன்னேன். என்ன தைரியம் இருந்தா அப்படி பேச தெரியும்? பறக்க முடியாம இல்ல தாவிப்பேன். அந்த பறவைய பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணு. என்ன? நடந்த காமெடி விஷயத்தை நினைச்சு சிரிக்க முயற்சி பண்ணு. அப்போ சரி சாக்குராவை நான் சிரிக்கணும். நானும் சாக்குராவும் ஒன்னா ஜாலியா. சரி பாப்போம். பிளேடனும் மனச ஒரு மாதிரி மனசு இருக்கிறவனா அவன் நெஞ்சா. உண்மையான நெஞ்சா குறுக்கு வழியை பத்தி எப்பவுமே யோசிக்க கூடாது. இந்த 20 ஏழைகளும் தரையை தொடறதுக்கு முன்னாடி நான் இது எல்லாத்தையும் புடிச்சுட்டா கண்டிப்பா என்னோட அன்பை புரிஞ்சு பிடிக்கலனா அவ வழக்கம் போல என்ன வெறுத்துக்கிட்டே தான் இருவாள். நான் ஜெயிக்கிறேனா தோக்கறேனா பாக்கணும். எனக்கு பிடிக்கல. இப்படி சொல்லிவிட்டாலே அவளுக்கு காட்டுறேன். 5, 6, 7, 8 இது நான் பிடிக்க தான் போறேன். எல்லாம் நம்ம ஆளுங்கதான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. எங்க அப்பா நாம தான் ஒளிஞ்சிருக்கோமே. எப்படி என்ன பண்றது? நம்மள கண்டுபிடிச்சிட்டான். நம்மள சண்டை போட சொல்லி கேட்பானே. ரெண்டாவது யுக்தியை பயன்படுத்த போறோம். இருக்குமா? ஓ இது நீங்க இதுதான் ரெண்டாவது யுக்தி. எதிரி கூட சண்டை போடுச்சு சமாளிக்கணும். ஹாய் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். போய் வேலைய பாரு. என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட். மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன். ரொம்ப நன்றி. சொன்னது எல்லாமே சாகுராக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறமா